திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் ஐஐடி குழுவினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் ஐஐடி குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். நிலச்சரிவு எவ்வாறு ஏற்பட்டது, இனி வரும் காலங்களில் இதுபோன்று நிகழாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. திருவண்ணாமலை மலைப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவை பார்வையிடுவதற்காக சென்னையிலிருந்து ஐஐடி குழுவினர் தற்போது மீட்பு பணியில் நடைபெறும் இடத்தை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நிலச்சரிவு எவ்வாறு ஏற்பட்டுள்ளது, இனிவரும் காலங்களில் இதுபோன்று நிகழாமல் என்ன செய்யலாம் உள்ளிட்ட வகையில் கலந்து ஆலோசித்து வருகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வரும் அதனை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஐஐடி பேராசிரியர்களான பூமிநாதன் மற்றும் மோகன், நரசிம்மராவ் மூன்று பேராசிரியர்கள் தற்போது பாதிக்கப்பட்ட இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அவர் தெரிவிக்கிறார், நாளையும் இந்த ஆய்வு தொடரும் என்று தெரிவித்துள்ளார். தற்போது இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதற்கான காரணம் என்று கேட்டபோது அப்போது தெரிவித்த அவர், இந்த ஆய்வின் மழையின் காரணமாக திடீர் மண் சரிவு ஏற்பட்டதாகவும் அதனால் அந்த மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இதுபோன்று மறுபடியும் அடிக்கடி நிகழாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுரை கொடுத்துள்ளார். இதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து மழை பெய்தால் மழையின் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும், மழை விட்டு விட்டு பெய்தால் மண் சரிய வாய்ப்பில்லை என்றும், பாறைகள் உருண்டு வந்த காரணத்தினால் தான் இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளது என்றும், உருண்டு வந்த பாறைகள் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொண்டு பட்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து மண் தன்மை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு இது குறித்து துறை சார்ந்த வல்லுநருடன் கலந்து ஆலோசித்த பின் தமிழக அரசுக்கு அறிக்கையாக சமர்ப்பிப்பதாக பேராசிரியர் குழுவின் தலைவர் மோகன் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.